Taste the Daily. சென்னை மாவட்டத்தில் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் மாவட்டங்களில் கள ஆய்வுக் குழுவினர் ஆய்வு மேற்கொள்வர் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. பிப்ரவரி 4ஆம் தேதி கழக கிளை வார்டு வட்டக் கழகங்கள் சார்பு அமைப்புகளின் பணிகள் செயல்பாடுகள் குறித்து கள ஆய்வுக் குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். இலங்கை கடற்படையினால் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 33 பேர் கைது செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். மீனவர்களது படகுகளை இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்வதும் சேதப்படுத்துவதும் அதிகரித்துள்ளது எனவும், விடியா திமுக அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவதுடன் தனது வேலை முடிந்துவிட்டதாக கருதி அடுத்த வேலையை பார்க்கப் போகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். நம்பர் 1 முதல்வர் என்று சொல்வதை விட நம்பர் 1 தமிழ்நாடு என்பதே இலக்கு என திராவிட மாடல் முதல்வர் வசனம் பேசும் நிலையில் தமிழகத்தில் 24 மணி நேரத்தில் 8 கொலைகள் அரங்கேறியுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கும் வரை தமிழகம் கொலை கொள்ளையில் முதலிடத்தில் இருக்கும் என மக்கள் விமர்சனம். ஸ்டாலின் ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதற்கு உதாரணமாக தேனி திமுக அலுவலகத்தின் பூட்டு உடைக்கப்பட்டு கொள்ளை சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. ஆளும் கட்சியின் அலுவலகத்திற்கே பாதுகாப்பு இல்லை என்பது ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயலிழந்து இருப்பதை உணர்த்துவதாக மக்கள் வேதனை. மதுரையில் காங்கிரஸ் நடத்திய குடியரசு தின விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள திமுகவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் புறக்கணித்த திமுக. மைனாரிட்டி பாஜகவோட திமுக உறவாடுவதை சகித்துக் கொண்டு பல்வேறு நிகழ்வுகளில் காங்கிரஸ் பங்கெடுத்து வரும் நிலையில் திமுகவின் இந்த ஆணவ போக்கால் காங்கிரஸ் தலைமை கடும் அதிருப்தியில் இருப்பதாக தகவல். ஏழை எளிய மக்களுக்கு பேருதவியாய் இருந்த அம்மா மருந்தகங்களையும் அம்மா மினி கிளினிக்குகளையும் மூடிவிட்டு 45 மாதங்களுக்கு பிறகு முதல்வர் மருந்தகம் என்கின்ற பெயரில் நாடகம் நடத்தும் திராவிட மாடல். மருந்தகம் தொடங்க விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஸ்டாலின் அரசு ஸ்டிக்கர் ஒட்டுவதை கைவிட்டு அம்மா மருந்தகங்களை மீண்டும் திறக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. தமிழகத்தில் 85 லட்சம் குடும்பங்களைச் சார்ந்த 1 கோடிக்கும் அதிகமான 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்க மைனாரிட்டி பாஜக அரசிடம் நிதி கேட்ட திராவிட மாடல். மாதக்கணக்கில் சம்பளம் கொடுக்கப்படாமல் இருந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குட்டு வைத்த பிறகுதான் திராவிட மாடலின் கும்பகர்ண தூக்கம் கலைந்திருப்பதாக மக்கள் விமர்சனம். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் பங்கேற்ற சுமார் 4 லட்சம் ஆசிரியர்கள் தேர்வு முடிவுக்காக காத்திருக்கும் அவலம். திராவிட மாடல் அரசு வாய்ப்பந்தல் போடுவதோடு சரி, தேர்வு முடிவை வெளியிட்டு பணியாணை வழங்கும் பணியை செய்வதே இல்லை என காத்திருக்கும் ஆசிரியர்கள் வேதனை. சென்னை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 5 இடங்களிலும், மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லை வாசலில் 10க்கும் மேற்பட்ட இடங்களிலும் தீவிர சோதனை. பயங்கரவாத இயக்கத்திற்கு ஆள் சேர்ப்பது மற்றும் பிரச்சாரம் செய்வது தொடர்பாக மயிலாடுதுறையைச் சேர்ந்த இளைஞர் சென்னையில் கைது செய்யப்பட்டார். புரசைவாக்கத்தில் உள்ள தேசிய புலனாய்வு முகமை அலுவலகத்தில் வைத்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல். கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய அதிமுக நிர்வாகி ஜெகவர் அலி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட குவாரியில் கனிமவள கொள்ளை நடந்திருப்பது அம்பலம். அரசு நிர்ணயத்தை அளவை விட 6000 கியூபிக் மீட்டர் அதிகமாக கற்களை வெட்டி எடுத்தது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த இளைஞர் 4 பேர் கொண்ட கும்பலால் சரமாரியாக வெட்டி படுகொலை. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வீட்டில் கூட பாதுகாப்பு இல்லை என மக்கள் ஆதங்கம். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பிரபல ரவுடியின் கூட்டாளி பட்டப்பகலில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. கூலிப்படைகளின் அட்டூழியம் அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டும் மக்கள். பொதுவெளியில் நடைபெறும் கும்பல் படுகொலைகள் அதிர்ச்சியூட்டுவதாக வேதனை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பள்ளி மாணவிகளை தாக்கி பாலியல் தொல்லை அளித்த நபர் பிடிபட்டார். திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை.
கோவை ரயில் நிலையத்தில் கேட்பாரற்று கிடந்த பையில் இருந்து 4,50,000 மதிப்புள்ள 9 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதை வியாபாரிகளின் புகலிடமாக மாறிவிட்டதாக மக்கள் வேதனை. சென்னை செங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே 22 கிலோ கஞ்சா சிக்கியது. நிர்வாகத்திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் அதிகரித்து வரும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கமே குற்றங்கள் அதிகரிக்க காரணம் என மக்கள் விமர்சனம். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியில் 47 கிலோ புகையிலை பொருட்கள் சிக்கியது. போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என விளம்பரம் செய்வதில் ஆர்வம் காட்டும் ஆட்சியாளர்கள் முதலில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் விமர்சனம். சென்னை பழவந்தாங்கலில் மழைநீர் வடிகால்வாய் பள்ளத்தில் லாரி கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது. நீண்ட நாட்கள் கோரிக்கை வைத்தும் திராவிட மாடல் அரசு பணிகளை விரைவுபடுத்தாததால் இத்தகைய விபத்துக்கள் அதிகரிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட நிலையில் 2 ஆண்டுகளாக இடத்தை அளவீடு செய்து கொடுக்காமல் அலைக்கழிக்கப்படுவதாக புகார். சமத்துவம், சமூக நீதி என பெயரளவிற்கு மேடையில் பேசும் திராவிட மாடல் அரசு விளம்பரத்திற்கு பட்டா வழங்கி ஏமாற்றுகிறதா என மாற்றுத்திறனாளிகள் கேள்வி. நாங்கள் போய் கேட்கக்குள்ள எங்களுக்கு சர்வே எண் 8 என்று போட்டு எங்களுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அவங்க கொடுத்த பட்டாவில் பார்த்தீங்கன்னா 11ஆம் நம்பர் போட்டிருக்கு. சார் இது சம்மந்தமாக நாங்கள் கடலூர் வட்டாட்சியில் கேட்குறோம். சார் இந்த மாதிரி எங்களுக்கு 11 நம்பர் போட்டிருக்கு, அது எந்த இடம்னு கேட்கக்குள்ள நாங்கள் போய் எங்களுக்கு இடத்த காட்டுறாங்க. அந்த இடம் எப்படின்னாக்கா மாற்றுத்திறனாளிகள் போக முடியாத, வசிக்க முடியாத ஒரு இடமா இருக்குது. இதை சம்மந்தமாக நாங்கள் வட்டாட்சியிட்ட கேட்கக்குள்ள இதை நாங்கள் சம்மன் செஞ்சு தரோம், சீர் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி எங்களை தொடர்ந்து 2 வருஷமாக ஏமாற்றிட்டு வராங்க. திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி போராடும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஆதரவாக கல்லூரி மாணவர்கள் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம். திருச்சி அருகே ஏலச்சீட்டு நடத்தி மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் மோசடி ஆசாமிகள் கொஞ்சமும் அச்சமின்றி மோசடிகளில் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாநகராட்சியுடன் ஊராட்சிகளை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து திமுகவின் கூட்டணி கட்சியினரே ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராடியதால் பரபரப்பு. ஸ்டாலின் அரசின் இந்த மக்கள் விரோத போக்கால் அனைத்து மக்களின் அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், குடிநீர் வரி, வீட்டு வரி உள்ளிட்டவை உயரும் என கூட்டணி கட்சியினரே குற்றம் சாட்டும் அவலம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பழங்குடியின சாதி சான்றிதழ் வழங்க வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் 2வது நாளாக போராட்டம். சமத்துவம், சமூக நீதி என வாய்ப்பந்தல் போடும் திராவிட மாடல் ஆட்சியில் மாணவர்கள் வீதிக்கு வந்து போராடும் அவலம். காஞ்சிபுரத்தில் ஸ்டாலின் அரசை கண்டித்து 3வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பட்டு கைத்தறி நெசவாளர்கள் தங்களது கூலியை வங்கியில் போடக்கூடாது என ஸ்டாலின் அரசின் அறிவிப்புக்கு எதிராக போராட்டம். கண்டன ஆர்ப்பாட்டம், போராட்டம் போராட்டம், கைத்தறி நெசவாளர் உள்ளிருப்பு போராட்டம், கைத்தறி துறையே வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அஞ்சல் துறையை கூறுபோடும் மைனாரிட்டி பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அஞ்சல் ஊழியர்கள் தனியார் மயப்படுத்தும் மைனாரிட்டி பாஜக அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் டார்கெட் என்ற பெயரில் ஊழியர்களுக்கு கொடுக்கப்படும் நெருக்கடிகளை குறைக்க வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர். காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 படுகாயம். உலக அரங்கில் இந்தியா உயர்ந்த இடத்தில் இருப்பதாக வீண் விளம்பரம் செய்யும் மைனாரிட்டி பாஜக அரசு அண்டை நாடான இலங்கையின் அட்டூழியங்களை எப்போது கட்டுப்படுத்தும் என மீனவர்கள் கேள்வி.
ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே அரசு பேருந்து மோதி 5 மாத கைக்குழந்தை மற்றும் மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் திராவிட மாடல் பேருந்துகளால் அடிக்கடி விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்படுவதாக மக்கள் வேதனை. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணால் செய்யப்பட்ட மனித உருவத்தின் கால் பகுதி மற்றும் சிறுவர்கள் விளையாட பயன்படுத்திய சிறிய வகையிலான மண்குடுவை கண்டெடுப்பு. பண்டைய கால மனிதர்கள் சுடுமண்ணை பயன்படுத்தி பல்வேறு கலைநயமிக்க பொருட்களை தயாரித்து பயன்படுத்தி உள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தொல்லியல் துறையினர் தகவல். உலகம் முழுவதிலும் இருந்து நாளொன்றுக்கு 1 கோடி பேர் வரை கலந்து கொள்வதாக தகவல். கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகள் இணையும் திரிவேணி சங்கமத்தில் இதுவரை 15 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடி உள்ளதாகவும் தகவல். திருச்செந்தூர் ராஜகோபுரத்தில் மூலிகை ஓவியத்தின் மீது திராவிட மாடல் பெயிண்ட் அடித்து சேதப்படுத்தி இருப்பதாக பக்தர்கள் வேதனை. பாரம்பரியம், புராதன பொருட்களை பற்றியெல்லாம் வாய்க்கிழிய பேசும் திராவிட மாடல் உடனே பெயிண்டை அகற்றி மூலிகை ஓவியங்களை பாதுகாக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதியில் குடிநீர் வரவில்லை என பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட அவலம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு தலைநகர் சென்னையிலேயே மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக மக்கள் வேதனை. மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் சுதந்திர இயக்குநர் பணியிடங்கள் 86% பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தகவல். 750 பணியிடங்களில் 648 பணியிடங்கள் காலியாக உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் 11 ஆண்டுகால மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் பொதுத்துறை நிறுவனங்கள் சீரழிந்து வருவதாக மக்கள் ஆதங்கம். மகாராஷ்டிராவின் புனேவில் நரம்பு மண்டலத்தை முடக்கி உயிர்பலி வாங்கும் கில்லேன் பாரே சிண்ட்ரோம் என்ற நோய் பரவல் அதிகரிப்பதால் மக்கள் அச்சம். இதுவரை இந்த நோயின் தாக்கத்தால் 101 நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2024ஆம் நிதியாண்டில் சுமார் 1685 கோடி ரூபாய் தேர்தல் பாண்டுகள் மூலம் நன்கொடை பெற்ற மைனாரிட்டி பாஜகவின் வருவாய் சுமார் 4340 கோடியாக உயர்ந்திருப்பதாக தகவல். மைனாரிட்டி பாஜக இதுவரை 1195 கோடி தேர்தல் விளம்பரங்கள் செய்துள்ளதாக சொல்லப்படும் நிலையில் ஊழலற்ற செங்கோல் ஆட்சி நடத்துவதற்கு எதற்கு இத்தனை ஆயிரம் கோடிகள் செலவு என மக்கள் கேள்வி. சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 60,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 22 கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 7,510 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இஸ்ரோவின் 100வது ராக்கெட்டான GSLV F-15 ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதற்கான கவுண்ட் டவுன் இன்று அதிகாலை தொடங்கியது. வானிலை மாறுபாடுகளை கண்காணித்து தகவல் வழங்குவதற்காக இன்சாட் வகையிலான செயற்கைக்கோள் நாளை காலை 6:23 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 3வது T20 போட்டி ராஜ்கோட்டில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெற உள்ளது. தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இரு அணிகளும் களமிறங்கும் நிலையில் இந்திய அணி ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்யுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. ISL கால்பந்து தொடரில் பெங்களூரு FC அணியை வீழ்த்தியது மோகன் பகான் சூப்பர் ஜெயண்ட் அணி. முதல் பாதியில் இரு அணிகளும் கோல் அடிக்காத நிலையில் ஆட்டத்தின் பிற்பாதியில் ஒரு கோல் அடித்து 1-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. இஸ்ரேலுக்கு 907 கிலோ எடையுள்ள வெடிகுண்டுகளை அனுப்புவதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவு. இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ள நிலையில் ட்ரம்ப் உத்தரவு.